புளி குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கூட்டு செய்ய போகிறோம் வாழைக்காயை உபயோகப்படுத்தி. இந்த வாழைக்காய்க்கு தேவையானது கடலைப்பருப்பும் பூண்டும் சேர்த்து முதல்ல நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறோம் ப்ரெஷர் பேனில். அதுக்கப்புறம் இந்த வாழைக்காயை அதிலையே சேர்த்துக்கிட்டு இந்த கூட்டை தாளிக்க போகிறோம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு அதுலேயே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த வாழைக்காயோடு சேர்த்துட்டு அதை ப்ரெஷர் பேனை அடுப்பில் வச்சு ஒரு விசிலுக்கு வேக வைக்க போகிறோம். கடலைப்பருப்பை முதல்ல வேக வச்சு தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த வாழைக்காயை சேர்க்கணும். இல்லாட்டி எல்லாம் மொத்தமாக போட்டோன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் கடலைப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் இந்த வாழைக்காயை போட்டு இந்த கூட்டை தாளிச்சிட்டு ஒரு விசிலுக்கு அதை வச்சு அடுப்பில் வச்சு இறக்கிட்டோன்னா ஒரு டேஸ்ட்டான வாழைக்காய் கூட்டு கிடைக்கும். இதில் வாழைக்காய்க்கு பதிலாக சவு போடலாம், அல்லது முட்டைக்கோஸ் போடலாம். நமக்கு என்ன காய் விருப்பப்படுறோமோ அந்த காயை போட்டு இது மாதிரி கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு மல்லித்தழையும் போட்டு இதை இறக்கிடணும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.